வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அடையாள வேலை நிறுத்தம், அதாவது ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இன்னைக்கு நடத்தினாங்க. எதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் பதவிக்கு வந்தால் ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து எத்தனையோ பேர்த்தினுடைய ஓட்டுக்களை திமுக அரசு வாங்குச்சு. ஸோ நாங்கள் வந்த உடனே அதை செயல்படுத்துவோன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அப்படி இருந்தும் கூட அது காது கொடுத்து கேட்காம அதற்குண்டான ஒரு குழுவை நாங்கள் போட்டுட்டோம், அது செயல்பட்டுருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதற்கு முன்னாடியே நாங்கள் ஒரு அடையாள வேலை நிறுத்தம் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மீட்டிங் போட்டு அதை தடை செஞ்சாங்க. சரி, இனியும் நாம தூங்கக்கூடாது, அரசு தான் தூங்கிட்டு இருக்குது, நாம தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அடையாள வேலை நிறுத்தம் இன்னைக்கு செயல்படுத்தினாங்க. அந்த அடையாள வேலை நிறுத்தத்தில் 15% ஆசிரியர்கள் வேலைக்கு போகாமல் இந்த அடையாள வேலை நிறுத்தத்துக்கு போனாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த வேலை நிறுத்தம், இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆகத்தான் போராடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், எத்தனையோ 40,000த்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் தன்னுடைய பணிக்காலத்திலிருந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னுமே தனியார் பள்ளிக்கோ தனியார் அலுவலகத்துக்கோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தன்னுடைய வருமானத்திற்காக. இந்த நிலை இனி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த போராட்டம் நடத்துறாங்க. அந்த 10 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான கோரிக்கையா இருக்குது. அடுத்தது ஊதிய முரண்பாடுகள். ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையே ஊதிய முரண்பாடுகள் இருக்குது, அதைய களையணும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும், அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யணும். அவுட் சோர்சிங், தனியார் பள்ளி நிறுவனங்கள் மூலம் அரசு துறை ஊழியர்களை அவுட் சோர்சிங் முறையில் நியமிப்பதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஊதிய உயர்வு வழங்கணும். முக்கியமாக அரசு ஊழியர்களின் நலன்களை உறுதி செய்யணும், சமூக பாதுகாப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். இந்த டெட் அப்படிங்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்கள் எழுதணும் அப்படிங்கிறத தடை செய்யணும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் டெட் எழுதின ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும், இதற்குண்டான தீர்வுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அடையாள வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. இப்படி செஞ்ச அடையாள வேலை நிறுத்தத்திற்கு விளக்கம் தரணும் அப்படின்னு கல்வித்துறை கேட்டிருக்காங்க. இந்த விளக்கம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தெரியாதா, தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்துருச்சா இல்லை தூங்கிருச்சா அப்படிங்கிறது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து, டேய் நீ நல்லா படிச்சின்னா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகிட்ட நீ நல்லா படிச்சின்னா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், இல்லை ஒரு வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, நமக்குன்னு ஒரு பரிசு கிடைக்க போகுது, நல்ல மார்க் எடுக்கலான்னு அந்த குழந்தையும் படித்து நல்ல மார்க் எடுத்துருது. நான் போய் அப்பா நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன், எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். அப்படியா, நான் சொன்னேனா, நான் மறந்துட்டேனே, நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு தூங்குற மாதிரி, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் தமிழக அரசு தூங்கிக்கிட்டு இருக்கு, மறுக்கு. நாங்கள் பதவிக்கு வந்தால் ஓய்வூதிய திட்டத்தை நிறைவு செய்வோம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதி, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம், நாங்களாம் புதுசாக ஒன்றும் கேட்கல அப்படிங்கிறதையும், இதனுடைய அடுத்த கட்ட நிலை அப்படிங்கிறது என்ன இப்பொழுது ஆசிரியர்கள் அரசு எல்லாம் எரிமலை போன்று அவர்கள் கொந்தளிப்பிலே இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தின் பிறகும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இதே 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜாக்டோஜியோனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் சென்னையிலே கூடி அடுத்த கட்டமாக அனைத்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தலைமைச் செயலகத்தையும் தொடர்ந்து இழுத்து மூடக்கூடிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்வோம் என்ற முடிவை 21ஆம் தேதி நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான், வேறென்றும் நாங்கள் கேட்கவில்லை, அதை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், எங்கள் மீது குறை சொல்லி பயனில்லை, ஆகவே நாங்கள் பெருமழையாக மாறிவிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.